வந்தவர்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். வராதவர்களுக்காய் நான் துக்கப்படுகிறேன். அதிகாலையில் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். இது தேவனுடைய சட்டம், என்னுடைய சட்டம் அல்ல. சபையில வந்து தேடணுன்றது தான் என்னுடைய சட்டம். எத்தனை நாளைக்கு? 50 நாளைக்கு தான். ஸோ இந்த 50 நாள் நம்ம பழக்கப்பட்டுட்டு தொடர்ந்து அந்த காலை ஜெபத்தில் நாம் கடந்து வர வேண்டும். அந்த அறிவிப்பு சொல்லியிருந்தேன், உங்களுடைய ஜெபங்களை நீங்கள் எழுதி கொடுங்க. காலையில் வரவங்க மட்டும்தான். ஸோ உங்களுக்காக தினமும் இனிமேல் ஜெபிக்கப்படும் இங்கே சபையில். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த காலை ஜெபத்தில் நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. வராதவங்க வர்றதுக்கு பிரயாசப்படுங்க. தூக்கம் வந்துடுதுன்னா உங்களை எழுப்புறதுக்கு ஒரு ஆளுங்களை செட் பண்ணுங்க. எல்லாம் என்கிட்டே சொல்லுங்க, நானே ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். வந்துடுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு சிலதெல்லாம் சீக்கிரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஆனால் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான சமயத்தில் தேடலைன்னா கஷ்டம். ஆமென். சில பேருக்கு இரவிலும் விரைவிலையும் வரமாட்டுறாங்க, இரவிலும் வரமாட்டுறாங்க. சில பேர் பகல்லையும் வரமாட்டுறாங்க. ஸ்தோத்திரம். என்ன நிச்சயத்தோடு நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்காதவன் அவருக்கு பிரியமானதை செய்யவே முடியாதான். நீ செய்யலனாலே என்ன அர்த்தம்? நீ அவரை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். காலை ஜெபம், அதாவது ஒரு சபையில நான் இருக்கிறேன்னா அந்த சபையில ஒழுங்குபடுத்துகிற காரியத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அதுதான் சரியான ஒரு வரைமுறை. ஸோ ஆகினாலே நீங்கள் என்ன செய்வீங்க? பிரயாசப்படணும். பிரயாசப்படாத ஒன்றும் கிடைக்காது. ஆமென். நான் நல்லா தானே இருக்கிறேன், நீ நல்லா இருக்கிறத, ஆனால் மற்றவங்களுக்காக வந்து ஜெபிக்க மாட்டேறியே. ஆமென். ஸ்தோத்திரம். சில தாய்மாரெலாம் இங்கே வந்து தூங்குறாங்க, ஆனாலும் நான் சந்தோஷம் படுறேன். வந்துட்டு தூங்குறாங்களே. ஆமென். கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. இந்த பிரசங்க நேரத்தில் அவங்களுக்கு என்னன்னு தெரியல, என்ன செஞ்சிடறாங்க? ஆமாம், பகல்லையே பசுமாடு தெரியாது, தூங்கிடுறாங்க சில பேர். ஆனால் அவங்களும் தூங்காதபடிக்கு கர்த்தர் இப்போ மாற்றிட்டு வர்றார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஜெபங்களை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம். ஜெபங்களில் அதிகமாய் கலந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த டிவி பார்க்கறது, செல்ஃபோன் பார்க்கறதெல்லாம் கண்ணு சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நல்லா பார்க்காத. இங்கே வந்து கண்ணை மூடி நல்லா ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே போல் லேட் நைட் யாரும் தூங்காதீங்க. ஸ்தோத்திரம். லேட் நைட் தூங்கிட்டீங்கன்னா காலையில் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. 2 வாரமாக ஸ்தோத்திரம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கடந்த 2 நாள் பாருங்கள், நைட் ஜெபம் முடித்தோம், காலையில் ஜெபம். இன்னைக்கு நேற்று நைட்டு முடிச்சூரில் ஒரு பாட்டிமா இறந்துட்டாங்க. கடந்த நாளில் வந்து ஒரு பாட்டியம்மா, வயசான ஒரு பாட்டியம்மா தூக்கின்னு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்கல்ல, அந்த பாட்டியம்மா இறந்துட்டாங்க. ஸோ நாங்கள் நைட்டு அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரலாங்காட்டி 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 12 மணிக்கிட்ட. ஸோ காலையில் திரும்பவும் நான் முடிச்சூருக்கு போக வேண்டியது. ஸோ இருந்தாலும் ஆண்டவர் அதெல்லாம் அனுமதிக்கிறாருன்னா அதுக்கேற்ற பலனை அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். வேலை சோர்வு மனுஷனுக்கு இருக்க தான் செய்யும். அதை தாண்டி நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கிறது தான் பெரிய விஷயம். எனக்கு நல்ல சூழ்நிலை இருக்கும்போது நான் ஜெபிக்கிறத விட எனக்கு எதிரான நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும்போது ஜெபிக்கிற ஜெபத்தை தான் ஆண்டவர் நல்லா பார்ப்பேன். அல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைக்கு மத்தியிலும் என் பிள்ளை என்னைய தேடுறாங்க. ஆமென். ஆனால் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடும். என் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், உன் நிலைமை தெரியும் தான். யோபு பார்த்து ஆண்டவர் சொன்னாரா, என் மகனாகி யோபு மேலே கண் வைத்தாயோ. உடனே பிசாசு சொன்னானா, அவன் சும்மா அவங்க ஆராதிக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு என்ன கொடுத்துருக்கிறீங்க? வீடு கொடுத்துருக்கிறீங்க, வயல்வெளி கொடுத்துருக்கீங்க, மிருக ஜீவன்கள் கொடுத்துருக்கிறீங்க, நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க. அவன் பேர் பெருமையாக இருக்குது. அவன் ரோட்டில் போனால் அநேகர் வணக்கம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க பாருங்க. அதனால தான் அவங்களை என்ன செய்கிறான்? சொல்கிறான். ஆண்டு சொன்னார், சரி நீ அவன் கிட்ட கொடுக்குறான், நீ என்னன்னா பண்ணு, அவன் எனக்கு உண்மையாக இருப்பான். யாரை பற்றி சொன்னார்? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நாம் அப்படி இருக்கணும்னு சொல்லி நினச்சி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சொல்கிறோம். இப்போ எல்லாத்துலேயும் பிசாசு என்ன செஞ்சான்? கையை வச்சான். எல்லாத்தையும் திறனான். ஆடு மாடெல்லாம் திருடப்பட்டது, வயல்வெளியெல்லாம் எரிக்கப்பட்டது, பிள்ளைகளெல்லாம் செத்து போயிட்டாங்க. சொந்த மனைவி அவனை பேசுகிறா,
ஸ்தோத்திரம். உடம்புல வேற வியாதி. ஸோ இதுக்கு மத்தியிலையும் சொல்றாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா அவருக்கு கண் இல்லையா? சிலதெல்லாம் அழுது அப்படிதான் அழுது, எதனா போயிடுச்சுன்னா செத்து போயிடுச்சுன்னா அப்படிதான் ஆயிடுது. ஆண்டவர் கூட கண் இல்லையே. அவர் கண் இருந்து உன்னை முதல்ல பக்கத்துல பார்த்தாருன்னா உன்னதான் கொண்டு இருக்கணும். முதல்ல அவர் கண் இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். எப்பவுமே விசுவாசத்தை விட்டு நம்ம முழுகக்கூடாது. நஷ்டம் வரும், இழப்பு வரும், கண்ணீர் வரும். எந்த சூழ்நிலையில என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசமான வார்த்தைகள் நம்ம வாயில வரவே கூடாது. அல்லேலூயா. சோ இப்போ ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பெருமையா, எவ்வளவு தைரியமா, சந்தோஷமா பிசாச பாத்தியா, கொடுக்கலனால என் பிள்ளை எனக்கு உண்மையா இருப்பான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் நினைச்சேன் அந்த மாதிரி நம்ம பேர்லாம் ஏசப்பா சொன்னார்னா நம்ம ஏசப்பாக்கு நல்ல பேரை கொண்டு வருவோமா, அவமானத்தை கொண்டு வருமான்னு யோசிச்சேன். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா உருவாகும். கர்த்தருக்காக நிற்போம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஜெபங்களை உங்கள் வாழ்க்கையில முக்கியப்படுத்துங்க. குறிப்பா நான் சபையில சொல்றேன், நம்ம சபையில் நடக்கிற அத்தனை ஜெபங்களிலும் கலந்து கொள்ளணும். அதுதான் சபை அங்கத்துக்கான அடையாளம். நீ சந்தாவை கொடுத்துட்டு மெம்பர் ஆகுதில்ல, சந்தாவம் தான் வருது. 205 பேர் நம்முடைய சபையில கர்த்தருடைய கிருபையினால சபை உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதுல 40க்கும் மேலானவர்கள் இன்னும் சந்தா கட்டல. சந்தாவிலே உன் பேர் இல்லை, எங்கிருந்து பரலோகத்துக்கு வரும்போது லிஸ்ட்ல இருக்கும்போது சார் எப்படியும் சேர்த்துட்டா நீங்க விட போறதில்ல, எத்து போய் எப்படியாச்சும் அடக்கம் பண்றீங்க. நான் பண்றேன், அங்க சேகனமே எல்லாத்தையும் ஒழுங்கு கிரமமாய் நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ ஆகினால இந்த காலை ஜெபங்களை நீங்க முக்கியப்படுத்துங்க. அது போக அந்த காலை ஜெபங்களுடைய தியானத்தை இந்த மாதிரி வீடியோ எடுத்து சில காரியங்களை நாங்கள் அதை போடுறோம். நம்முடைய அக்னி ப்ரேயர் ஹவுஸ் அப்படின்ற இந்த லாக்டவுனில் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம். ஞாபகம் இருக்குதா? அதுக்கப்புறம் நிறைய பேர் மொபைல் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? என்ன பண்ணோம், அக்னி ப்ரேயர் ஹவுஸ். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு குரூப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த இது வந்துடும். அதில் நீங்கள் பண்ணலாம். பண்ண தெரியலன்னா பக்கத்தில் உங்கள் பிள்ளை இருக்கும், கொடுத்து கண் எதிர்க்கோ பண்ணி எடுத்து வந்துடு. இல்லைன்னா வேறு எதுனா பண்ணுவோம். அது கண் எதிர்க்கோ பண்ணினா செஞ்சுடு கொண்டு வந்துடு. அதை டெய்லி அதில் வரும், இந்த 50 நாளுக்கும் வரும் செய்திகள். நல்லா பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர் என்ன பேசினாரோ அதை கீழே கமெண்டில் என்ன செய்யுங்க, போடுங்க. ஸ்தோத்திரம். ஒரு லைக்கு, ஒரு ஆமீன், ஏதோ ஒன்று என்ன செய்யுங்க, ரிப்ளை கொடுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்னொரு சேனலும் இருக்குது நம்ம அதில். இன்னைக்கு அவர் வந்திருக்கிறாரு, அதனால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருணுடைய மச்சான் அவர். ஸ்தோத்திரம். ஏன்னா அருண் எல்லாருக்கும் தெரிந்ததுனால அவர் மூலமாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த தம்பி நம்ம முடிச்சூர் சர்ச்சில் இருந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இங்கே சபைக்கு வந்ததுனால இங்கே எடுக்கிறாங்க. ஸோ இனி ஒவ்வொரு நாளும் முடிச்சூர்லையோ அல்லது இறையூர்லையோ எடுக்கும் பொழுது அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் அவங்கள போடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம சபையில் எழும்பணும். எடிட் பண்ண வேண்டியதை எடிட் பண்ணணும். இன்னைக்கு ஆன்லைனில் நிறைய வாலிபர்கள், பெரியவங்களெல்லாம் விட யார் தான் அதிகமாக பார்க்குறாங்க, வாலிபர்கள் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு போய் வார்த்தைகள் போய் சேரணும். ஜபத்தோடு நம்ம செஞ்சோன்னா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் வார்த்தை விரும்பியாக திரும்புறதே இல்லை. ஸோ இதற்காக பிரயாசப்படுங்க. யாருன்னா உள்ளத்தில் ஆண்டவர் உந்துவார்னா அதுக்கான படிப்பை படிங்க. கோர்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆன்லைன்லேயே கூட படிக்கலாம். படித்து அதை ஒழுங்கு செஞ்சு ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்துங்க. ஃபியூச்சரில் நம்ம சர்ச்சில் டிவி எல்லாம் வாங்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சோதரம். அதற்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது, சீக்கிரம் வாங்கணும்னு நம்புகிறேன். ஆமேன் சோதரம். இப்போ இதெல்லாம் வர சொல்ல இந்த காரியத்திலும் கொஞ்சம் டெவலப் ஆக வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் ஸ்தோத்திரம், இதை நம்ம வாங்கணும். அதுக்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது சீக்கிரமாக அதையும் நம்ம வாங்குவோம். இப்படி ஒரு சபையினுடைய அடுத்த நிலைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஸோ ஆகினால் இந்த அதிகாலை ஜபங்களில் நாம் அதிகமாய் கலந்து கொள்வோம். அந்த ஜபம் நம்முடைய சபைகளிலே பெரிய வளர்ச்சியையும் பெரிய மாற்றத்தையும் நிச்சயமாய் கொண்டு வரும். ஆமென். சரி, அடுத்ததாக சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு, மாலை 5 மணி, காலை 5 மணி காலை ஜெபம், வாக்குத்தத்த ஜெபம் உண்டு. மாலை 5 மணிக்கு நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர் கோகுல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிசியுடைய கணவர். ஸோ அவங்க சமீப காலமாக நம்முடைய சபைகளுக்கு வந்து இங்கேயே அங்கத்தினராக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய தாயாருடைய நினைவு நாள் வருகின்ற
1ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு அவர்களுடைய வீட்டிலே வைத்து நடக்கும் சரப்பணஞ்சேரியில. ஸோ சபையார் அந்த குடும்பத்தில் வந்து கலந்து கொண்டு ஜெபித்து ஆறுதலுக்கு உதவி செய்யும்படி நான் அந்த குடும்பத்தின் சார்பிலும் திருச்சபையின் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக முதல் சனிக்கிழமைன்றதுனால ஆயத்து கூட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, மிஸ் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் நேரம் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறேன். 7 மணி. சில பேர்லாம் சிரிக்கிறீங்க, நான் வரதே அப்படிதான் வரேன். ஸ்தோத்திரம். எத்தனை மணிக்கு ஆராதனை? 7 மணிக்கு நீங்க எல்லாரும் வந்துடணும். ஒருவேளை நான் வர லேட் ஆனாலும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு 2 பாட்டை பாடி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அது போக சனிக்கிழமை தோறும் நம்முடைய சர்ச்சில் காலை 10 மணிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் ஒரு பயிற்சி முகாமை ஒழுங்கு செய்திருக்கிறோம். சிலருக்கு அதை அறிந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்முடைய சபைகளில் ஒரு 45 பேர் பெயர் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். எத்தனை பேருங்க? ஸோ என்கிட்ட சொன்னவங்க பேர்லாம் நான் எழுதியிருக்கிறேன், வந்தவங்க பேர் எழுதியிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னா 16 கிளாஸ் அட்டன் பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சம் அறிவிப்பு நேரம் போயிட்டு தான் இருக்குது, சீக்கிரம் தான் முடிக்கணும். நான் இதை முடிச்சுட்டு நாங்கள் அடக்க ஆராதனைக்கு நான் போகணும். போயிட்டு வந்துட்டு நாங்கள் திரும்பவும் நாங்கள் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி போகணும். நிறைய ஊழியங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியத்தினால் நான் சொல்லுகிறேன். ஸோ என்ன செய்யணும்னா 10 மணிக்கு இது ஆரம்பிக்கப்படும். சரியாய் 9:50 என்ன செஞ்சிடணும், அதில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்துடணும். ஆண்டர் அந்த ஒழுக்கத்தை பார்ப்பார். ஃபஸ்ட்டு ஆண்டரை தான் பார்ப்பார், அதை தான் பார்ப்பார். ஸோ அந்த ஆர்வத்தோடு நீங்கள் கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது ஸ்தோத்திரம். அதில் பெயர் கொடுத்தவங்கலாம் மாதம் 4 மாதம் நடக்கும். ஒரு மாதத்துக்கு 250 ரூபாய் தான் ஃபீஸ் சொல்லியிருக்கிறேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் மட்டும்தான். ஸோ அதுக்கு மேலெல்லாம் கிடையாது. ஸோ அதனால அதை என்ன செய்யணும், ஆரம்பத்திலே 1000 ரூபாவா கொடுத்துட்டாலும் சரி, இல்லை மாதம் 250 ரூபாவா கொடுத்துட்டாலும் சரி, கொடுத்ததற்கான அடையாளமாக நீங்கள் அதை என்ன செய்யணும், எழுதுறதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஒருவேளை மற்றவர்கள் படிக்க விருப்பப்பட்டு எனக்கு சனிக்கிழமை லீவ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் உண்டு. முடிச்சூர் சர்ச்சில் திங்கட்கிழமை தோறும் சாயங்காலம் 6 to 8:30 ஒரு 2.5 மணி நேரம் அங்கே கிளாஸ் நடக்கும். ஸோ அதில் நீங்கள் பங்கு பெறலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையுமே எனக்கு பங்கு பெறதுக்கான சூழல் எல்லாம் பாஸ்டர் இருந்தாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பேட்சில் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அதில் பங்கு பெறலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பேட்ச்லேயே நீங்கள் எல்லாரும் படிங்க, நான் கட்டாயப்படுத்தலை, ஆனால் அவசியம் படிக்கணும். ஆமென். ஸோ ஏன்னா ஊழியத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் எப்படி வகுத்து இருக்கிறார், ஒழுங்கு செஞ்சிருக்கார், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சியை, இன்னும் ஒரு அடுத்த நிலையை நாம் நிச்சயமாக பார்க்கலாம். ஆமென். ஏன்னா ஆண்டவர் நிறைய பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். சபை வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு திட்டத்தை தீட்டுவதை விட முன்னாடியே திட்டத்தை தீட்டி அதுக்கான செயல்பாடுகளை செய்வது நல்லது. கர்த்தர் அதற்கான வழிவாசல்களை நமக்கு திறந்திருக்கிறாங்க. ஸோ அதை செய்வதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. ஸோ அடுத்ததாக ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு வழக்கம் போல ஜெபம் நடக்கும். 9 மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடக்கும். முடிவிலே திருவிருந்து ஆராதனை நடக்கும். ஸோ மதியம் 2 மணிக்கு ஞாயிறு வகுப்பு நடக்கும். அடுத்ததாக சபையில் புதிதாக அங்கமகிக்க விரும்புவோர் தங்கள் பெயரை சபை போதகரிடம் அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அப்படி பதிவு செய்யறவங்க இந்த வருஷத்துக்கான சந்தாவை செலுத்தலாம். போன வருஷத்துல நான் ஒரு 40 பேர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 40 பேர் என்ன செய்யணும், சோதரம் நீங்கள் செலுத்தி விடும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அதை விவரிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. ரேஷன் கடையில் ஃப்ரீயாக உங்களுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. டோக்கன் வரலன்னா எத்தனை பேர் சொன்னாங்க? டோக்கன் வரலன்னா சும்மா விடுவீங்களா? என் பேர் வரலன்னாக்கா. ஆனால் இங்கே கொடுக்க வேண்டிய இடத்துல மட்டும் உங்கள் பேரை தேட மாட்டேறீங்க. வந்து சிலர், நான் எல்லாரையும் சொல்லுவேன், பார்க்கணும் கொடுத்துமா இல்லையான்னு பார்க்கணும். என்ன பிரச்சனைனா முந்தின வருஷத்துக்கு இந்த வருஷம் கொடுக்குறீங்களா, இந்த வருஷம் கொடுத்துட்டேன்னு நினச்சிக்கிறீங்க. அதுதான் பிரச்சனையே. அதனால அங்கே பார்த்து என்ட்ரி போடுவோம். கண்ணுக்கு முன்னாடி எழுத சொல்லுங்கள். எழுதுறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போகணும். அப்போ தான் உங்களுக்கும் ஒரு உறுதி இருக்கும். ஏதோ போகும்போது கொடுத்த வரும்போது கொடுத்தோன்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக இந்த வாரம் ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டிய குடும்பம் சகோதரி அலமேலு முருகன் அவருடைய குடும்பத்தான் இந்த வாரம் என்ன செய்யணும், ஸ்தோத்திர பலி செலுத்தணும். நீங்கள் பைபிள் கேட்டிருந்தீங்க. உங்கள் மகளுக்கு ஒரு பைபிள் கொண்டு வந்திருக்கிறேன். மகன் வந்திருக்கிறாளா? அப்போ கிடையாது. ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த வாரம் ஜெபம் கோயம்புத்தூர் மாவட்டம். என்ன மாவட்டம்? என்ன மாவட்டங்க? ஆமாம், கோயம்புத்தூர். சென்னையை போல ஒரு நல்ல வளர்ந்து வர்ற ஒரு சிட்டி.
ஸோ அதனால அங்கே நம்ம அதுக்காக அந்த பட்டணத்துக்காக அதிகமாக ஜெபிக்கணும். அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய போராட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடமும் அதுதான், எழுப்புதல் வரக்கூடிய இடமும் அதுதான். ஆமீன் சொல்லுங்களேன். சரி, அடுத்ததாக திரிபுரா மாநிலம், திரிபுரா மாநிலம். அடுத்ததாக அர்ஜென்டினா தேசம். அர்ஜென்டினா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் பயமா மூழ்கிடுங்க. சரி, அது ஒரு கிறிஸ்துவ நாடு தான், ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டுக்காக ஷோ பண்ணுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம், திரிபுரா மாநிலம், அர்ஜென்டினா தேசம். சொல்லுங்களேன் எல்லாரும் சேர்ந்து. கோயம்புத்தூர் மாவட்டம், திரிபுரா, அர்ஜென்டினா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே கோயம்புத்தூர் மாவட்டத்தை தொடுங்கப்பா, ரட்சிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திரிபுரா மாநிலத்தை தொடுங்க ஆண்டவரே, ரட்சிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அர்ஜென்டினா தேசத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தொடுங்கப்பா, ரட்சிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. ஆமென், அல்லேலூயா. இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் காணக்கூடியவங்க, திருமண நாள் சகோதரர் ஜான் பென்னி ரோசி. வேறு யாராகிலும் பிறந்த நாள், திருமண நாள்? சரி, நம்ம எல்லாம் இவங்களுக்கு நேரம் வலது கரத்தை உயர்த்தி கொள்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உண்மையான மகன் பென்னிக்காகவும், ஆண்டவரே கர்த்தாவே ரோசிக்காகவும், கொடுக்கப்பட்ட குழந்தை ஜோர்டனுக்காகவும் நான் நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. அன்று இந்த பிள்ளைகளை திருமண வாழ்க்கையில இணைத்தவர் ஆண்டவரை கடந்த ஆண்டெல்லாம் நல்ல தகப்பனாய், நல்ல மேய்ப்பனாய், நல்ல ஆண்டவரை கர்த்தாவை போதகராய் நீர் இருந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். சரீரத்தில் பலன் தந்து நடத்தினீர், நன்றி. வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான தீர்மானங்களை ஆண்டவரை ஆலோசனைகளை வெளிப்படுத்தி நடத்தினீர், நன்றி. குடும்ப வாழ்க்கையில அவர்களுக்குள்ளே ஒரு மனதை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரை அன்பின் அடையாளமாய் ஒரு பிள்ளையை கொடுத்ததற்காக நன்றி. இந்த பிள்ளையை பெற்றெடுக்கவும் இத்தனை ஆண்டு சில மாதங்களாய் வளர்க்கவும் பலப்படுத்தியிருக்கிறீர், நன்றி ஐயா. தொடர்ந்து இவர்களை வழி நடத்துங்க. உங்க வசனம் சொல்லுது, ஆண்டவரை கர்த்தாவே கர்த்தர் என் மெய்ப்பராய் இருந்து நடத்துகிறார் என்று சொல்லி, அவர் நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மகா வறட்சியான காலத்திலும் ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளை இம்மட்டுமாய் நடத்தினதற்காக நாங்கள் சபையாராய் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த புது வருடத்திலே குடும்ப வாழ்க்கையிலும் அன்று ஊழியத்தின் பாதையிலும் பொருளாதார ரீதியிலும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதிகளாக இவர்கள் காணப்பட உதவி செய்யும். அநேகருக்கு முன் உதாரணமாயிருக்கிற தம்பதிகளாய் நடத்தும். நாங்கள் சபை மக்களாக இந்த முழு குடும்பத்தையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சரி, கர்த்தர் நல்லவர். ரொம்ப நேரம் உட்கார்ந்து எல்லாம் அப்படியே எல்லாரும் எழுந்துக்கலாம். எல்லாரும் எழுந்து கொள்வோம். இப்ப ஜெபிச்சு தேவ வார்த்தைக்கு நேரா நான் போக விரும்புறேன். கூடுமானால் கையில பைபிள் கூட எடுத்துக்கங்க. அன்று எங்களோடு பேசுங்க, ஜெபம் பண்ணலாமா? மதன் நான் கொஞ்சம் இப்படியெல்லாம் போவேன், கவராவதா தெரியும். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாம் பைபிள மேலே கை வச்சோ அல்லது மார்போடு அணைத்து கொண்டோ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நான் மனதார உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்கிற ஒரு நேரத்துக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய மகத்துவத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீங்களே, இந்த அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படி எங்களை கண்களை திறந்திருணும் ஐயா. அன்று தியானிக்கிற அடியனை மறைத்து வெளிப்படுங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் அது வார்த்தை கடந்து போய் சேர கர்த்தர் கிருபை தாங்கப்பா, இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் எல்லோரும் முன்காரலாம். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். சொல்ற ஆண்டவர் 2 செய்திகளை என்னோடு கூட பேசினார். அதை ஒன்றை உறுதிப்படுத்தினபடினாலே அந்த செய்தியையே நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா சொல்லாமா? என்ன மாதிரியான ஆவியை கேட்கிறார் இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது?
உற்சாகமான ஆவி. நல்லா உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான் நம்ம உற்சாகம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த உற்சாகம் முகத்துல தெரியணும், அந்த உற்சாகம் சத்தத்துல தெரியணும், அந்த உற்சாகம் உங்க கையை உயர்த்துவதுல தெரியணும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், சங்கீதக்காரன் பாவம் செய்ததனாலே அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வேதனை வந்த பொழுது அவன் தேவனுக்குள்ளாக இருந்த உற்சாகம் எல்லாம் குறைந்து விட்டது. அவனுக்குள்ளே பயம் வந்து விட்டது, நடுக்கம் பிடித்துக் கொண்டது. ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து விட்டேனே, ஆண்டவருக்காக இனி நான் எழும்ப முடியாதே, ஆண்டவரை துதித்து பாட முடியாதே, தேவ ஆலயத்துக்குள்ள நுழையும் போது நான் முன்பு போல உற்சாகமாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் நுழைய முடியாதே என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு பயம். இப்ப ஜெபம் பண்றான், தன் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? உற்சாகமான ஆவினால என்ன நிரப்புங்க, நான் உற்சாகம் அடையணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, எதனாலே உன் உற்சாகத்தை இழந்தாயோ என்று எனக்கு தெரியாது, ஆனால் அதை திரும்ப கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். சில பேருக்கு பாருங்க இந்த உற்சாகம் குறைந்து போயிருக்கிறது. சில பேருக்கு சில காரியத்தை சொன்னா உற்சாகம் ஆயிடுவாங்க. சில பேர்கிட்ட சாப்பாடு அப்படி சொன்னா பிரைட் ஆயிடுவாங்க. சில பேர்கிட்ட துணி அப்படி சொன்னா என்ன செஞ்சுவாங்க? சந்தோஷமாயிடும். சில பேர்கிட்ட விளையாட்டு, சில பேர்கிட்ட மொபைல். சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்களா? மொபைலை கொடுத்துட்டாக்க அப்படியே டப்புன்னு அந்த குழாவை நிறுத்தினா தண்ணி நிற்கும் பாருங்க, அந்த மாதிரி டப்புன்னு நிற்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியத்துல உற்சாகம். ஸ்தோத்திரம். சில பேருக்கு பணத்தை பார்த்தா உற்சாகம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியத்துல அந்த உற்சாக குணங்கள் செயல்படுகிறது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு உற்சாகத்தை குறித்து தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் எதிலெல்லாம் உற்சாகமாய் இருக்க வேண்டும், நாம் எப்படியெல்லாம் அந்த உற்சாகத்தின் வெளிப்பாடுகளை காண்பிக்க வேண்டும் என்பதை தேவன் இன்றைக்கு பேசுகிறார். நாம் அந்த காரியங்களிலே உற்சாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். சில பேருக்கெல்லாம் ரியாக்ஷனே இருக்காது. என்ன இருக்காதுங்க? ரியாக்ஷனே இருக்காது. ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டாங்க, துக்கமா சொன்னா அழ மாட்டாங்க, கருத்து சொன்னாக்கா கவனிக்க மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. மழை பெய்யுதா, வெயில் அடிச்சுதா, பனி பெய்யுது, எல்லாத்துக்கும் அப்படிதான், ஒரே ரியாக்ஷன் தான். சில பேர்லாம் ஓவர் ரியாக்ஷன், சில பேர் சூப்பர் வாவ் வாந்தி வந்துடும் சில பேருக்கு. அல்லேலூயா. சோ ரெண்டுமே தப்பு தான். சரியான அளவு நம்ம என்ன செய்யணும்? ரியாக்ஷன் வரணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சோ உற்சாகம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி எகிரி குதிக்கிறது அல்ல. சில காரியத்தை கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் உற்சாகம், எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்றத குறித்து ஆண்டவர் பேசுறார். ஒரு காரியத்தை பதிவு செய்கிறேன். மத்தேயு 26:41. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனங்கள் தான். 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அல்லேலூயா. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம். நீங்க ஆவியா இருக்கீங்களா, மாம்சமா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க ஆவியா இருக்கிறீங்களா, மாம்சமா இருக்கிறீங்களா? தொடுங்க உங்களை, தொடுங்க உங்களை. ரத்தமும் மாம்சமும் இருக்குதா இல்லையா? நமக்கு மாம்சத்துக்குள்ள ஆவி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சில பேருக்கு எது மட்டும் தான் வேலை செய்யுது? மாம்சம் மட்டும்தான். சாப்பிட்டோமா, தூங்கணுமா, சுகபோகமான வாழ்க்கை. ஆவியானவருக்கு இடமே கிடையாது. ஆவியானவர்களுடைய காரியத்துல உற்சாகம் கொள்வது கிடையாது. வசனம் சொல்லுது, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி. இது ரெண்டும் நமக்குள்ளதான் இருக்குது. நம்ம மாம்சத்துக்கு அதிகமா இடம் கொடுத்து சோர்ந்து போகிறோமா, அல்லது ஆவிக்கு அதிகமா இடம் கொடுத்து உற்சாகம் அடைகிறோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகன் சொல்றாரே, நான் சிறுகவும் அவர் என்னில் பெருகவும் வேண்டும். அல்லேலூயா. நமக்காக ஓடுகிற ஓட்டம், நமக்காக உழைக்கிற உழைப்பு, நமக்காக படுகிற பிரயாசம் கொஞ்சமா இருக்கணும்.
அவருக்காக செய்கிற காரியங்கள் பெருசா இருக்கும். அல்லேலூயா. ஒரு போதகர் இப்படியாய் சொன்னார், ஸ்தோத்திரம், தானியேலை ஏன் சிங்கம் கடித்து சாப்பிடவில்லை? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலை சிங்கம் ஏன் கடித்து சாப்பிடவில்லை? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணார், அதனால சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. ஆமென். இதெல்லாம் நமக்கு பைபிள்லயே இருக்குது, இது நமக்கு ஓகே. ஆனா இன்னொன்று சொல்றாரு, அவன் ஆவியில் அதிகமாய் நிறைந்திருந்ததுனால அவன் இடத்துல மாம்சத்தை சிங்கத்தால பார்க்க முடியல. இப்படி ஒரு வியாக்கணம் கொடுக்கிறார் ஒரு போதகர். அவன் ஆவியில பலப்பட்டதுனால அந்த சிங்கம் பார்வைக்கு அவன் எப்படி தெரியுதான்? மாம்சமே தெரியலையா, ஆவிதான் தெரியுதான். ஆவி என்ன செய்யாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ நீங்க ஆவியில நிறைந்திருந்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எதிரான சூழ்நிலை கூட உங்களை தொட்டு பார்க்க முடியாது. அல்லேலூயா. சோ இன்னைக்கு மாம்சத்துல அதிகமாய் செயல்படுகிறதுனாலதான் ஜனங்க விழுந்து போறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்னமா இருந்தாங்க? நெருப்புல தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க மாம்சம், ஏன் அவங்க முடி கூட தீஞ்சு போகல. அல்லேலூயா. சோ இதுதான் ஆவிக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கும் மாம்சத்தில் இருக்கிற மனுஷனுக்குமான வித்தியாசங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். நீங்கள் மாம்சத்தில் இருப்பீர்களானால் சாவீர்கள். ஆவி உயிர்ப்பிக்கக்கூடியது. வசனம் அப்படிதான் சொல்லுது. நான் சொல்றேன் நினைச்சுக்க போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இப்ப கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, மாம்சமானது அது பலவீனமானது, அது சோர்வுக்குரியது, ஆனா ஆவியோ உற்சாகத்துக்குரியது. இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவி பெற்றது உண்மைனா நம்ம மாம்சத்துக்கு கீழ்ப்பட்டு போக கூடாது. நம்ம ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை நித்தமும் நடத்துவார். ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன் தான் அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 3 காரியங்களை கொஞ்சம் வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஜெபித்து உங்களை அனுப்ப விரும்புகிறேன். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம மாம்சத்திற்கு அல்ல, ஆவிக்கே முதலிடத்தை கொடுக்கிறவர்களாய் இருந்து ஆவிக்குள்ளாக உற்சாகம் அடைகிறவர்களாய் இருக்கட்டும். இந்த தாவீது ஜெபித்தது போல நாமளும் ஜெபிப்போம். ஆண்டவரே, உற்சாகமான ஆவியினால் என்னை நிரப்புங்க. 2 கையை தூக்கி சொல்லுங்களேன். நிரப்புங்க. அல்லேலூயா. இந்த உற்சாகமான ஆவி எதுக்குன்னா ஒரு 3 காரியங்கள் அல்லது 4 காரியங்களை சொல்கிறேன். ஒன்று, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இந்த ஆவியின் உற்சாகம் அவசியம். ஆண்டவர் சொல்றார், நான் ஆவியா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன். என்னை தொழுது கொள்ளுகிற அத்தனை பேரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் செத்து போன ஆண்டவர் அல்ல, செத்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த ஆண்டவர். அவரை ஆராதிக்கிற நாம் அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் அந்த ஜீவனோடு கூட ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சோ அவரை ஆராதிப்பதற்கு நமக்குள்ளே உற்சாகம் தேவைப்படுகிறது. இரண்டாவது, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வேலையை அல்லது பணியை அல்லது ஊழியத்தை செய்வதற்கான உற்சாகம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்யவே கூடாது. ஆண்டவருடைய வேலையை, ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் உற்சாகமாக செய்ய வேண்டும். ஆமென். சோ அடுத்தது அதிலேயே பார்த்தோம்னா நம்முடைய வீட்டின் வேலைகளை கூட நாம் உற்சாகமாய் செய்ய வேண்டும். ஒரு 2 பேர் தான் ஆமென் சொல்றீங்க. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இளம் வயதுல நுகத்தை சுமப்பது நல்லதா? வாலிப பிள்ளைங்கலாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டீனேஜ் பிள்ளைங்கலாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆனாலும் நான் வாலிபனா தான் இருக்கிறேன், வாலிபையா தான் இருக்கிறேன்னு உணர்றவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது சொல்றாரு, உற்சாகமாய் வேலை செய்யணும். அல்லேலூயா. சில பேருக்கு வீட்டு வேலைனா கசகம், சபை வேலைனா உற்சாகமா இருக்கும். ஆமென். சில பேருக்கு சபை வேலைனா கசகம், வீட்டு வேலைனா இந்த 2 வேலை கூட சில பேருக்கு கசகம். சம்பளம் கொடுக்குறியா? சம்பளத்துக்கு உற்சாகமா ஓடுற ஆளுங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற எல்லாத்துலயுமே நம்ம எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சோ அடுத்தது பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கணும். ஆமென். உங்க ஜெப நேரத்தை கொடுக்கணும். ஆமென். உங்க வீட்டுல இடத்தை கொடுக்கணும். ஊழியத்துக்காக உன் பிள்ளைய கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நியமித்திருக்கிற தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்கணும். சோ ஆண்டவருக்காக நாம் எதையும் கொடுக்கிற அளவுக்கு நாம் எப்படி இருக்கணுமா? உற்சாகமா இருக்கணும்.
இதை குறித்து தான் நீங்க தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த அடியனை மறைத்து வெளிப்படுத்தட்டும். 1 நாளாகும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகும் 28:9. உனக்கு தென்படுவார், அவர் உன்னை விட்டு விடுவார். தாவீது இங்க தன் மகனுக்கான சாலமோனுக்கான காரியத்தை சொல்றாரு. ஆண்டவர் உன் உள்ளத்தை பார்க்கிறவர். ஏன்னா தாவீதுக்கு ஏற்கனவே தெரியும், ஆண்டவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தெய்வம். ஆகவே அவருடைய இருதயத்தை பார்க்கிறபடினால் அவர் சொல்றார், நீ உற்சாக மனதோடு செயல்படு, ஆண்டவருக்காக சந்தோஷமாய் மனநிறைவாய் செய், உன் நினைவை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ அவரை உண்மையாய் சேவிப்பாயானால் நீ தேடும் பொழுது அவர் தென்படுவார். ஆமென். சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, பிரச்சனை, கண்ணீர், வேதனை வந்துட்டாக்கா, சோ ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா ஒரு பெரிய கேள்வி. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் நான் பார்க்க முடியல, இப்படி கேள்வி. ஆனா உண்மையான உற்சாக மனதோடு இருக்கிற மனுஷனுக்கு நீ எப்ப தேடினாலும் ஆண்டவர் உன் கண்ணுக்கு தென்படுவார், உனக்கு பேசுவார். ஆமென். உனக்காக செயல்படுவார், உனக்காக கிரியை செய்வார். ஆண்டவர் உன் கூட இருப்பதை உன்னாலே உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றேன், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றோன்றது இல்ல, ஆண்டவர் கூட இருக்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறான். ஆகவே உற்சாக மனதோடு கூட தேவனை சேவிக்க வேண்டும். உற்சாகம் என்றால் என்ன? உற்சாகத்தை குறித்துதான சில காரியங்களை இந்த வேத பகுதியில நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 122 முதல் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 122. பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போவான் அப்படின்னு சொன்ன உடனே யாருக்கு மகிழ்ச்சியா இருந்தது? சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு மிக மிக பெரிய, சொல்ல மாட்டீங்களா, மகிழ்ச்சி, உற்சாகம். அந்த உற்சாகத்தினால அவனுடைய உடல் நரம்புகள் எல்லாம் பலப்படுகிறது, எலும்புகள் எல்லாம் பலப்படுகிறது. காலையில எப்ப விடியும், இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு போகணுமே, அவர் ஆராதிக்கணுமே, அவரை துதிக்கணுமே, அவர் வசனங்களை தியானிக்கணுமே, இன்னைக்கு ஆண்டவர் என் கூட என்ன பேசுவார், இப்படிப்பட்ட நிறைய எதிர்பார்ப்பு அவனுடைய இருதயத்துல பெருகி கொண்டே இருக்கிறது. அவன் அதை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறான். அந்த உற்சாகம், சோத்திரம், இரவே அவனுக்கான ஆயத்த ஆடைகளை எடுத்து வைக்கிறான். சோத்திரம், தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது வெறும் கையாய் போகக்கூடாது, காணிக்கை எடுத்து வைக்கிறான். இப்படி அவன் தேவனுடைய ஆலயத்துல வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கான எல்லா ஆயத்தத்தையும் செய்து உற்சாகத்தோடு அவன் கடந்து வருகிறான். முதல்ல உன் உற்சாகம் எங்க தெரியுமா தெரியணும்? உன் ஆயத்தத்துல தெரியும். இன்னைக்கு சபையில ஆராதனை, இன்னைக்கு ஒரு விசேஷத்தை கூட்டம்னு சொன்னா உண்மையாவே உங்கள் உள்ளங்கள் உற்சாகமா இருக்கும் என்றால் அதற்கான ஆயத்தத்தை நீங்கள் செய்வீர்கள். அப்படி செய்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல்றேன், நீங்க கர்த்தருக்குள்ள காரியத்துல உற்சாகமா இருக்கிறீங்க. ஒருவேளை சிலர் அப்படிப்பட்ட ஆயத்தத்தை செய்யாம இருப்பீங்கன்னா வருத்தத்தோடு சொல்றேன், நீங்க கர்த்தருடைய காரியத்துல சோம்பேறிகளா இருக்கிறீர்கள், அசதியா இருக்கிறீர்கள். இது மாற வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாஸ்டர் உண்மையாவே தீர்க்கதரிசிதான். ஆமென். அப்படியே சொல்றாரு, அவர் சொல்றாரு. அல்லேலூயா. தேவ ஜனமே, உற்சாகத்தை பார்க்கிறார். சின்ன வயசுல டூர்னு சொன்னாலே போதும். என்ன சொன்னா போதும்? அம்மா என்ன செய்ய போற, அம்மா என்ன செய்ய போற, எனக்கு பூரி செய்யுமா, பூரி செய்யுமா, எனக்கு என்ன செய்ய, முட்டை போடுமா. ஸோ ஏதாச்சும் ஒன்று சொல்லி என்ன செய்ய போறா, எல்லாத்தையும் பிளான். ஸோ எந்த ட்ரெஸ் போட்டு போகலாம், இது புது ட்ரெஸ் இருக்குது, சோத்துரும். அலாரம் வேற வச்சுக்கணும். அப்பா கிட்ட போய் அப்பா எழுப்பு, அம்மா எழுப்பு, சோத்துரும். நைட்லாம் தூங்காம விடிய காலத்துல கரெக்டாக கிளம்ப வேண்டிய நேரத்தில் தூங்குறாங்க. ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு உற்சாகம், அவ்வளவு ஒரு சோத்திரம், ஆயத்தம், அவ்வளவு ஒரு காரியங்கள் இருக்கும். சோத்திரம், பிரைஸ் காட். சோத்திரம். ஏன்னா நமக்கு அந்த சுற்றுலா, அந்த சுத்தி பார்க்கறது மேல ஒரு ஆர்வம், உற்சாகம், அதற்கான ஆயத்தங்கள் நடக்கிறது. சோ அப்ப தேவ சமூகத்தை நீ உண்மையாவே நேசிக்கிறனா, நீ உண்மையாவே சந்தோஷப்படுறனா, உனக்குள்ள அந்த ஆயத்தமும் உற்சாகமும் நிச்சயமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வாரத்துல இருந்து பார்க்கணும். அடுத்த வாரம் நான் பாஸ்டர் இன்னைக்கு சாயந்தரம் கூட்டத்திலே பாருங்க பாஸ்டர்னு சொல்லணும். ஆமென். ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த உற்சாகம் நமக்குள்ள வரணும். அதுக்கு ஆயத்தத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த மனமகிழ்ச்சியா இருந்தானா அன்னைக்கு நைட்டே அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நான் சர்ச்சுக்கு போறேன், ஆண்டவர் ஆராதிக்க போறேன், துதிக்க போகிறேன், ஆண்டவர் என் கூட பேச போறாரு. சோதரம் நிறைய அவனுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது. அன்பு சகோதரா சகோதரியே, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க மனநிலைமை எப்படி இருக்குது? உங்கள் ஆயத்தம் எந்த அளவுல இருக்குது? சோதரம் டைமை பார்த்துட்டு நீங்க சீக்கிரமா அவசரமா கிளம்புறீங்களா? டைமை பார்த்துட்டு இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? உங்க இருதயம் ஆண்டுடைய காரியத்துல இன்னும் உற்சாகம் கொள்ளல. உற்சாகம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார். அல்லேலூயா. உங்க இருதயங்கள் உற்சாகம் அடைய வேண்டும். நீங்கள் உற்சாகம் அடைய வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த உற்சாகத்தை தருவாராக. நான் வாசிக்கலாம். இன்னைக்கு கூட தியானிச்சிருப்போம். சங்கீதம் 119 காலையில நம்ம தியானிச்சோம். 119 164வது வசனத்தை வாசிங்க. ஒரு நாளிலே எத்தனை தரம் துதிக்கிறான் தாவீது? நம்ம பாட்டு மட்டும் பாடுறோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திர. அல்லேலூயா. தானியேல் ஒரு நாள் 3 வேளை ஜெபம் பண்ணாரு. ஆனா இங்க தாவீது ஒரு நாளிலே 7 முறை தேவனை துதிக்கிறான். அப்ப எந்த அளவுக்கு அவருக்குள்ள உற்சாகம் பாருங்க. ஆமென். சில ஆள்லாம் இருப்பாங்க, டீ எப்ப கொடுத்தாலும் டீ குடிப்பாங்க. எத்தனை டீ கொடுத்தாலும் சோர்ந்தே போக மாட்டாங்க. சோத்துரும் நீயும் நானும் இந்த டீ இல்ல, அவரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அந்த துதிக்கிறதுல நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்தே போகக்கூட. கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரமாய் ஒரு 3 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் தொடர்ந்து ஆராதனை செய்கிற ஒரு கூட்டத்தை நம்ம வைக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் வந்து தேவனை துதிச்சு பாடி மகிழ போகிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபமொழி துதிமொழியில வாசிப்போம். 24 மணி நேரம் துதிப்பதை தேவன் பரலோகம் விரும்புது. அல்லேலூயா. சோத்திரம் இருக்கீங்களா? சோத்திரம். 24 மணி நேரம் துதித்தாலும் தேவன் அதை சந்தோஷமாய் சலிப்பே இல்லாமல் கேட்கிறார். நீங்களும் நானும் கூட சலிப்பே இல்லாதவர்களாய் துதிக்கிறோம் பாருங்க. அதுதான் உற்சாகம். அல்லேலூயா. காலையில தான் 5 மணி ஜபத்துக்கு போனேன். இப்போ 9 மணிக்கு போகணுமா? 9 மணி ஜபத்துக்கும் வந்துட்டேன். ஈவினிங் போனோமா? இல்ல. கர்த்தருக்குள்ள உற்சாகமா இருக்கிறவன் எத்தனை தரம் துதிச்சாலும் ஊழியம் செஞ்சாலும் அவன் இருதயம் அந்த காரியத்துல வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். நான் சாட்சியா சொல்றேன், தேவ மகிமைக்கு என்று சொல்றேன். சோத்திரம். ஆண்டவர் என்னை பார்க்கிறார், தேவ மகிமைக்கு என்று சொல்றேன். எனக்கு ஊழியம் அப்படின்னாலே நான் உற்சாகம் ஆயிடுவேன். எங்க கூப்பிட்டாலும், சும்மா ஃபங்க்ஷன் கூப்பிட்டா போக மாட்டேன். ஜபம் நீங்க பண்ணணும் பாஸ், நீங்க பிரசங்கம் பண்ணணும் பாஸ், நீங்க வர்ஷிப் பண்ணணும் பாஸ், ஏதோ ஒண்ணு ஒரு ஊழியத்தை கொடுத்தாங்கன்னா டக்குன்னு போயிடுவேன். அல்லேலூயா. சோத்திரம். நான் சாட்சியா சொல்றேன், என் சொந்தக்காரனுடைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் போனதை விட ஊழியங்களுக்கு போனது தான் அதிகம். அல்லேலூயா. சில வேளைகளில் இப்போ கூட சமீபமா 2 நாள் நைட்ல தூக்கம் இல்லை, காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும். ஆனாலும் உற்சாகத்தை தேவன் தர்றார். அல்லேலூயா. ஏன்னா ஊழியனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது? உற்சாகம் வந்துடுது. சொன்னல ஆரம்பத்துல சில பேருக்கு உற்சாகம் வந்துடும், சில பேருக்கு ஊரை சுத்தனா உற்சாகம் வந்துடும். ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தூங்கினோன்னா என்னை எழுப்ப முடியாது யாராலையும். என் வீட்டாருக்கு இருக்கிறாங்க சாட்சி அவங்க. நான் தூங்கினோன்னா என்ன செய்ய மாட்டாங்க. எங்க பெரியப்பா வீட்டில் போய் ஒரு முறை தூங்கினா செத்து போயிட்டு நினைச்சிட்டாங்க. சோத்துரும். அப்புறம் கையெல்லாம் கிட்ட வச்சு பார்த்து மூச்சு வருது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. அல்லேலூயா. அடிச்சு எழுப்புனாலும் எழுந்துக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். லீவ் டைம்னா மத்தியானம் 12 மணி வரைக்கும் தூங்குவேன். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் காரியங்களை மாற்றினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு தெரியாது. இப்ப இயேசு நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டாரு. ஆமென். ஆண்டு ஆராதிக்கிற நாம இன்னமும் தூங்கு மூஞ்சிகளா இருக்க கூடாது. சில மூஞ்சிங்க இங்க வந்தும் தூங்குது. ஆமென். இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா செய்தி என்னது? உற்சாகம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே தூங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது.
இந்த நேரத்துல நீங்க தூங்கலாம். ஆனா இங்க தேவ சமூகத்துல நம்ம எப்படி இருக்கணும்? எங்க சகோதரர்கள் தான் உற்சாகம். அல்லேலூயா. எங்க சகோதரிகள் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 7 முறை ஒரு நாள் என்ன செய்யறான் தாவீது? சங்கீதக்காரன் என்ன பண்றான்? தேவனை துதிக்கிறான். அவனுக்கு சலிப்பே இல்லை. எத்தனை முறை பாடினாலும் பாடுகிறான். எத்தனை முறை எழுந்து நில்லுங்கள் என்றாலும் எழுந்து நிற்பான். எத்தனை முறை கையை தட்டினாலும் தட்டுவான். எத்தனை முறை கையை உயர்த்தினாலும் உயர்த்துவான். அவனுக்கு தேவை தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதக்காரனுக்கு அழுகையான சூழ்நிலை வந்தாலும் துதிப்பான். உற்சாகமான சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தாலும் துதிப்பான். யுத்தங்கள் சூழ்ந்தாலும் அவனை சுத்தி எதிரிகள் இருந்தாலும் தேவனை துதிப்பான். அல்லேலூயா. அவனுடைய இருதயம் எப்போதும் தேவனை துதிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாகவே கடந்து போய் கொண்டிருந்தது. ஆமென். ஏன்னா அவன் ஆண்டவர்கிட்ட மகிழ்ச்சியா இருந்தான். அதனால தேவ காரியத்துல தேவனை ஆராதிப்பதில் அவனுக்கு சலிப்பு என்பது இல்லை. முதல்ல ஆயத்தம், இரண்டாவது என்ன இல்லை? சலிப்பு இல்லை. அல்லேலூயா. அதுதான் உண்மையான உற்சாகம். அடுத்தது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிங்க. பாருங்க, இவங்க எல்லாம் யாருங்க? இவங்களும் கர்த்தருடைய ஜனம் தான். ஆனா சாமுவேல் கிட்ட பார்த்து சொல்றாங்க, நாங்க யாரு? ஸ்தோத்திரம், நாங்க வேறப்பா, நீங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை. நீங்க உங்களுடைய ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எனக்கு என்ன செய்யும்? எனக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது இவங்களுக்கே தெரியுது ஆண்டவரை நம்ம உரிமை கொண்டாடுறதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. இத்தனைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் யாருங்க? கர்த்தருடைய ஜனம். சொல்லுங்க, யாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம்? ஆனாலும் அவங்க சொல்றாங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எங்களுக்காக வேண்டி. என்ன பாவம் செஞ்சாங்கன்னா, இவங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. சோ ராஜா வேணும்னு கேட்டது தப்பான்னு கேட்கலாம். ஆமா, அப்ப தப்பு தான். ஏன்னா ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ராஜாவா இருந்து வழி நடத்தி கொண்டிருந்தார். ஆமென். பக்கத்து நாட்டுல எல்லாம் நிறைய தேசங்கள் எல்லாம் பாக்குறாங்க. அந்த தேசத்துக்கு எல்லாம் ராஜாக்கள் இருக்கிறாங்க. அந்த ராஜாக்கள் அவங்கள கைட் பண்றாங்க. அந்த ராஜாக்கள் அவங்கள வழி நடத்துறாங்க. அவங்க முன்னின்று யுத்தம் பண்றாங்க. நிறைய நன்மைகள் நடக்கிறது. இத பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு ஆசை, எங்களையும் நடத்துறதுக்கு யாரு வேணும்? சோ ராஜா வேணும்னு கேட்டாங்களே. ஏற்கனவே ஒருத்தர் ராஜாவா இருக்கிறாரு. அப்ப அவரை தள்ளிட்டு தானே ஒருத்தரை வைக்கிறாங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில யாரு ராஜா? நானே ராஜா, நானே மந்திரிங்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில யாரு ராஜா? சத்தமே வரலையே. இயேசுவே ராஜா. அல்லேலூயா. அவர்தான் என்ன ஆளணும். ஆமென் சொல்லுங்க. அவர்தான் என்ன நடத்தணும். சோ இந்த ஜனங்க இந்த பாவத்தை செஞ்சு அவங்க சொல்றாங்க, நாங்க நிறைய பாவம் செஞ்சோம், அதோட இதையும் கூட்டிக்கிட்டோம். இப்ப ஆண்டவர் மேல கோபமா இருக்கிறாரு, எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணு. வாசிங்க தொடர்ந்து. ஆகிலும் நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கல. உங்க வாழ்க்கையில சில பொல்லாங்குகள் இருந்தது. ஆனாலும் நீங்க யாரை விட்டு விடல? ஆண்டவரை சேவிப்பதை, ஜெபிப்பதை, துதிப்பதை, ஆராதிப்பதை, தேவ சமூகத்துக்கு வருவதை அவர்கள் விடவில்லை. நல்லா கவனிக்கணும். சில நேரத்துல தேவனை துக்கப்படுத்துறபடி நிகழ்வுகளை, காரியங்களை நாம செஞ்சிருவோம். செஞ்சதனால நான் இனி சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு மட்டும் தப்பான முடிவு எடுத்துறாத. ஆமென். நீ செஞ்ச தவறை விட இப்ப எடுக்கிற தவறான முடிவு தான் உன் வாழ்க்கையில பெரிய பாதிப்பை கொடுக்கும். அல்லேலூயா. ஏன்னா சில பேர் சபையை விட்டு காணாமல் போகிறார்கள். அவர்களை விசாரித்தால் அவர்கள் சொல்லுகிற காரியம், நான் சரியில்லை. நீ சரியாகி விட்டு சபைக்கு வா என்று ஆண்டவர் சொல்லவில்லை. இங்கே வா, நான் உன்னை சரியாக்குகிறேன். அல்லேலூயா. நீ தேவாலயத்துக்குள்ளேயே வரலனா நீ எப்படி சரியாவா? ஆண்டுடைய சத்தியத்தை கேட்கணும், உபதேசத்தை கேட்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டுடைய அன்பை புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கெட்ட குணங்கள் விலகும், கெட்ட எண்ணங்கள் விலகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா சிலர் சொல்றாங்க, நான் சரியில்லை. நீ சரியில்லைன்றது உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆமென். நீ வந்துரு. ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு பாருங்க, நீ ஆனாலும் ஆண்டவரை விட்டு
விலகல. அதனால கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டாரு, உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. சோத்திரம். நீங்க என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கணும், நமக்கு நேரம் இல்லை. கடைசி 3 வசனங்களை மட்டும் வாசிங்க. அவரை சேவிக்க கடவுள். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஒரு நல்ல ஊழியக்காரன் சொல்றான், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய காரியங்களை ஊழியக்காரனோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் போராட்டத்துக்காக, உங்களுடைய எதிரான சூழ்நிலைக்காக ஜெபிப்பார்கள். நிச்சயமாய் நீங்கள் மீட்கப்படுவீர்கள். அவர் சொல்ற ஒரு ஆலோசனை, நான் உங்களுக்கு சரியான ஆலோசனையை போதிப்பேன், அவனுடைய வேதத்தை போதிப்பேன். போதிக்கிறது நிமித்தமாய் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துவிடும். அல்லேலூயா. நீங்க மாறுவீங்க. ஆமென். ஒருவேளை மாறலன்னா ஆசீர்வாதம். எதை சிந்திக்கணுமா? ஆண்டவர் செஞ்சதெல்லாம் சிந்திச்சு பார்த்தனாலே நீ ஆண்டவர் விட்டு போகவே மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், நன்றி உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். மனுஷனுக்கிட்டையும் நம்ம நன்றியா இருக்கணும், ஆண்டவர்கிட்ட அதை விட நன்றியா இருக்கணும். நன்றி மறப்பது நன்றென்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அல்லேலூயா. நம்ம மறக்க கூடாது. உங்க அப்பா அம்மாவுக்கு தீமை செஞ்சிருக்கீங்களா? அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? இப்ப சொல்லுங்க, நீங்க தீமை செஞ்சிருக்கீங்களா? கண்ணீரோடு ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். வசனம் சொல்லுது, உன் வீட்டை விட்டு சாபம் விலகாது. ஆண்டவர் பேரில் அன்பா இருக்கிற நாம அவர் சொல்லிக் கொடுக்கிற கட்டளை தான், உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். ஸ்தோத்திரம். சாபத்தை வாங்கி வச்சுக்காத. உன் வீட்டுல சாபம் இருக்க கூடாது. உனக்கு நன்மை செய்த யாருக்கும் ஒரு சின்ன தீமை செய்யாதே. நான் இப்படி சொல்றேன், யாருக்குமே தீமை செய்யாத. நிச்சயமா நம்ம அந்த காரியத்திலிருந்து தப்புவிக்கப்படுவோம். அல்லேலூயா. நமக்கு ரோமர் 12 ஆண்டவர் அதான் சொல்லி கொடுத்தாரு, உன்னை சபிக்கிறவங்களையும் நீ ஆசீர்வதிக்கணுமாயிரு, ஒருத்தருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன்னு நினைக்காத. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். முழு இருதயத்தோடு அவர்கள் சேவித்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் கைவிட மாட்டேன்னு பேசினாரு. இன்னைக்கும் சொல்றேன், உங்களையும் கைவிட மாட்டார். அடுத்த வசனம் சொல்றாரு, வாசிங்களேன். ஒருவேளை நான் இன்னும் பொல்லாங்கு செய்வேன் என்று எப்படி என் வாயால சொல்றதுன்னு தெரியல. நீங்க இன்னமும் பொல்லாப்பிலே இருந்தீங்கன்னா நீங்களும் உங்க ராஜாவும் நாசமா போயிடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. நாச மோசங்களுக்கு விலக்கி காக்க தேவன் விரும்புகிறார். நீ நாசமா போகிற வழியை தெரிஞ்சு கொள்ளாத. அல்லேலூயா. உன் மனசு உற்சாகமா இருக்கணும். அந்த உற்சாகத்திற்கு ஆயத்தம் என்று சொன்னார். அந்த உற்சாகத்துக்கு சலிப்பில்லாமல் தேவனை ஆராதிப்பது என்று சொன்னார். எத்தனை பாவங்கள் பொல்லாப்புகள் நம்ம வாழ்க்கையில குறுக்கிட்டு நம்மையும் தேவனையும் பிரிக்கிற சூழ்நிலை வந்தாலும் அவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பதில் நம்ம நிற்க வேண்டும். அதுதான் நம்மளை திரும்ப ஆண்டவருக்குள்ள பலப்படுத்தும். ஒருவேளை சோர்ந்து போய், ஒருவேளை தன்னுடைய பாவத்தை உணர்ந்ததனால பாவ மன்னிப்பு கேட்காம ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டுனா நீ நாசம் தான் அடைவேன். ஆமென். ஆக நம்முடைய இருதயங்கள் தேவ காரியத்திலே உற்சாகம் உள்ளவாய் மாற வேண்டும். அல்லேலூயா. சோதரம். 2 நாளாகம புஸ்தகம் எடுங்க. 2 நாளாகம புஸ்தகம் 2 நாளாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. பாருங்க, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, யோசபாத் ராஜா கர்த்தருடைய வழியிலே அவனுடைய இருதயம் எப்படி ஆச்சுங்களா? உற்சாகம் அடைந்தது. நல்லா கவனிங்க. உற்சாகம்னா என்னன்னா, அடுத்தது சோதரம், ஆண்டவருக்கு பிடிக்காதெல்லாம் நான் தூக்கி போட்டுருவேன். ஆண்டவருடைய காரியத்துல நீங்க உற்சாகமா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அடுத்தது, ஆண்டவருக்கு பிடிக்காதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்து, என் வீட்டுல இருந்து, என் எல்லையில இருந்து, என் சிந்தையில இருந்து நான் என்ன செஞ்சிருவேன்? தூக்கி
போட்டுடுவேன். இப்போ உங்களை ஆராய்ந்து பாருங்க, நீங்க தேவனை சேவிப்பதிலே உற்சாகம் உள்ளவர்களா என்று சொல்லி. ஆமென். இன்னைக்கு நிறைய தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. சபைக்கு வராதபடிக்கு, ஆராதிக்காதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, ஊழியத்தில் கலந்து கொள்ளாதபடிக்கு பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உள்ள வந்துகிட்டே இருக்குது. அதையெல்லாம் நீ தூக்கி போடுற இடத்துல இருக்கிறியா, இல்லைன்னா அதோடு சேர்ந்து தேவ காரியத்தை இழந்து போகிறவனா இருக்கிறாயா? இந்த யோசபாத் ராஜா தன் ஆட்சிக்குள்ளாயிருந்த எல்லா நிலத்திலும் இருந்த தேவன் அருவருக்கிற, தேவன் விரும்பாத காரியங்களை அகற்றி போட்டான். அதோடு நிறுத்தல. 9ல இருந்து வாசிங்க, 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 4 17 9ஆம் வசனத்தில். பாருங்க, அவன் யூதா பட்டணம் முழுவதுமாக ஆண்டவருடைய வேத புத்தகத்தை கொண்டு போய் பிரசங்கிக்க வைக்கிறான், ஜனங்களுக்கெல்லாம் போதிக்க வைக்கிறான். தேவனுடைய வழிகளை அவன் கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அதில் உற்சாகமா இருந்தது மட்டுமல்ல, தன் காட்சிக்குள்ளாய் இருக்கிற மக்களையும் உற்சாகப்படுத்துகிறான். அன்பு தாய் தகப்பனே, நீங்க மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவருடைய வழிகளிலே நடத்துவதற்கு தவறாமல் இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் உன் பிள்ளை பெரிதான உடனே கற்றுக்கொள்வான்னு நினைக்க கூடாது. சின்ன வயசுலயே அவனை பழகப்படுத்தணும். ஆமென். சோ பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கணும். ஆமென். பிள்ளைகள் கிட்ட டெய்லி ஒரு வசனத்தை கேளுங்க. ஆமென். வசனம் சொன்ன உடனே ஒரு சாக்லேட்டை கொடுங்க, ஒரு பிஸ்கெட்டை கொடுங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு உற்சாகப்படுத்தும்படி கிளாப் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க சொந்தக்காரங்க யாருன்னா ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளை முன்னாடி நிப்பாட்டு வசனம் சொல்லுன்னு சொல்லணும். ஆமென். வசனம் சொன்ன உடனே ஸ்தோத்திரம், உங்க சொந்தக்காரனோட சேர்த்து நீங்க கை தட்டி சந்தோஷப்படணும். ஆமெனே வரலையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொந்தக்காரன் வந்தாலே கதவு சாத்திட்டு போற ஆள் தானே சிலர். வசனங்களை சொல்ல பழகப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா சொல்லி கொடுங்க. ஸ்தோத்திரம். டாடா பாய் பாய் இல்ல, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல கத்து கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகள் பேச ஆரம்பித்த உடனே முதல்ல பிள்ளைங்க என்ன வார்த்தை சொல்லும்? அம்மா, அப்பா. அதேதான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைய சொல்ல வைக்கணும். சின்ன வயசுல இருந்து பழகப்படுத்தணும். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சங்கீதம் 23:1, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்லி அல்ல வழி நடத்துங்க. கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு ஒரு சில பேரண்ட்ஸ் கிட்ட. அப்பா அம்மா ஒப்பு கொடுத்து நகையை போடாமல் இருப்பாங்க. அப்பா அம்மா ஒப்பு கொடுத்து தினமும் ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தான் பிள்ளைய அதில் கைட் பண்ண மாட்டாங்க. சொல்லுவாங்க சில பேர், அவன் பெருசாகி அவனா எடுத்து போட்டுட்டோம், அவளா எடுத்து போட்டுட்டோம், அவனா ஜெபிக்கட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் குழந்தை பெருசாகி அவனா சாப்பிட்டோம், அவனா ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், அவனா குளிக்கட்டும் அப்படியே விட்டுருவீங்களா? அந்தந்த காலத்துல செய்ய வேண்டியதை செய்யும். அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய காரியத்துல பிள்ளைகளை வளர்த்துட்டீங்கன்னா உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து நீ துளியும் பயப்படவே தேவையில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மோசே அந்த தாய் கிட்ட எவ்வளவு நாள் இருந்தாருன்னு தெரியல, ஆனா இருந்த நாட்களில் அந்த தாய் சரியானதை போதித்து விட்டார். அதனாலதான் நம்ம ஒரு தலைவனாய் உயர்ந்து ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை, எகிப்திய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு போகிற ஒரு பெரிய தேவ மனிதனாய் மாறினான். அல்லேலூயா. சோ ஆகினாலே இவன் பாருங்க, தான் மாத்திரம் இல்ல, தன் தேசத்து ஜனங்களும் தேவனுடைய காரியத்துல வழி நடத்தப்பட வேண்டும் என்று போதிக்க ஆரம்பிச்சான். நிறைய பேர் அனுப்பினான். வேதம் சொல்லுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தமாக அவன் சுத்திலும் இருந்த தேசத்து ஜனங்கள் இவன் கூட யுத்தம் பண்றதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்களாம். ஆமென் சொல்லுங்களேன். நீ கர்த்தருடைய காரியத்துல சரியா போயிட்டனா உன்னை சுத்தி இருக்கிறவன் உன் மேல கை வைக்கிறதுக்கு, உன்னை பத்தி எதிர்த்து பேசுறதுக்கு கூட பயப்படுவான். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் நிறைய பட்டணங்களை கட்டினான், நிறைய ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் காரியங்களை கட்டி அவன் எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் வர வர விருத்தி அடைந்தான். 12ஆம் வசனம் நினைக்கிறேன். பதினாறா 12 வாசிங்க. வர வர மிகவும் பெரியவனானான். அல்லேலூயா.
சோ பாருங்க, ஆண்டவருடைய காரியத்துல ஒருத்தன் உற்சாகமா இருந்தா அவன் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிக்கிறத விட ஆண்டவருடைய காரியத்துல உற்சாகமா இருந்து நீங்க அளவாய் உழைத்தாலே போதுமானதான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. சில பேர் ரொம்ப உழைச்சு 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 பணம் 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 உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உடம்பு வீணா போகிறது. சொல்ற அந்த பணம் உடைய அருமை பிள்ளைகளுக்கு தெரியாமல் போகிறது. அந்த பணத்தினாலே பெரியதாய் சாதிக்க முடியல. ஆனா ஆண்டவருடைய காரியத்தில் உற்சாகமாயிருந்து நீ வேலை செய்வாயானால் உன்னை கர்த்தர் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ஆசனத்திலே, அதாவது சிங்காசனத்திலே உட்கார வைத்த யோசேப்புக்கு செய்ததை உனக்கு செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உற்சாகம் உள்ளவர்களை கர்த்தர் இவன் கூட சேர்த்தார். ஆமென். இவன் மட்டும் உற்சாகமா இல்ல, இவனுக்கு உதவி செய்கிற ஆட்களையும் உற்சாகம் உள்ள ஆட்களையும் அவங்ககிட்ட என்ன செஞ்சார் ஆண்டவரே? கொண்டு வந்து சேர்த்தார். அவனுடைய படை பலம் பெருத்தது, அவனுடைய எல்லைகள் விஸ்தாரமானது, அவன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு மகிமையான ஆட்சியை கொடுத்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தரை உற்சாகத்தோடு சேவியுங்கள், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தலைப்பு சொன்னாக்கா உற்சாகமா இருங்க. சோ முதல் காரியம் ஸ்தோத்திரம், உற்சாகமாக கர்த்தரை சேவியுங்கள். அந்த சேவிக்கிறதை நாம் செய்ய வேண்டும். வேத வசனம் சொல்லுது, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்பு என்று யோசுவா சொல்றான். தான் குடும்பத்தோடு கூட அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். நானும் என் வீட்டாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வேகமா போக விரும்புகிறேன். இரண்டாவது, உற்சாகமாய் கர்த்தருடைய பணியை செய்யுங்கள். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 34, 35 வாசியுங்கள். 2 நாளாகமம் 29, 34, 35. அல்லேலூயா. தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுவதிலே அவர்கள் எப்படி இருந்தாங்களா? சத்தமா சொல்லுங்க. ஒப்பு கொடுத்து ஆராதித்து தேவ சமூகத்துல பாவத்தை அறிக்கை செஞ்சு ஆண்டவருக்காக வாழ்வதிலே உற்சாக இருதயம் உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். எனக்கு நிறைய பேருக்கு ஒப்பு கொடுப்பதிலே உற்சாகம் இல்ல, அர்ப்பணிப்பதிலே உற்சாகம் இல்ல, சுத்திகரிப்பதிலே உற்சாகம் இல்ல. ஒரு 4 பாட்டை பாடி ட்ரம் அடிச்சு கையை தட்டி ஒரு கூத்த போட்டு சோத்திரம் உற்சாகப்படுற ஜனங்க உண்டு. ஆனா இங்க பார்க்கிறோம், கர்த்தருக்குள்ளாய் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதிலே அந்த ஜனங்கள் உற்சாகமா இருந்தார்களா? அல்லேலூயா. ஆசாரியர்களை காட்டிலும் லேவியர்கள் உற்சாகமா இருந்தார்கள். அதாவது ஊழியக்காரனை காட்டிலும் உடன் ஊழியக்காரன் உற்சாகமா இருந்தாங்களாம். ஆமென் சொல்லுங்களேன். மோசேயினுடைய கைகள் தளர்ந்து போகிறது, மோசேயினுடைய கைகள் தளர்ந்து போகிறது. உடன் ஊழியர்கள் வந்து அதை அப்படியே தாங்கி, எனக்கு என்னன்னா டவுட், அவங்களும் கையால தானே பிடிக்கிறாங்க, அவங்க கை வலிக்காதா? ஆனா அவங்க மோசேயை விட உற்சாகம் உள்ளவங்களாய் மோசேக்கு உதவியா இருந்தாங்க. அங்க யோசுவா யுத்தத்துல ஜெயிச்சான், கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். உற்சாகம் உள்ளவர்கள் சேரணும். ஆமென். இந்த மாசம் நைட் ஜெபம் எப்படி இருந்துச்சு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் சேர்ந்தீங்கன்னா உற்சாகமா நம்ம ஜெபிச்சோம்னா ஜெபங்களுக்கு கர்த்தர் மகிமையாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. உற்சாகமாய் செலுத்துகிற எந்த துதியையும் எந்த ஜெபத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் கேட்கிறார், பிரியமா இருக்கிறாரா அவங்க மேல. அல்லேலூயா. சோ அதனால நம்ம உற்சாகம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு ஊழியன் சொன்ன உடனே பாஸ்டர் கூட வந்து நீங்க தோள் கொடுக்கணும், பாஸ்டர் போலான்னு சொல்லணும். சோத்திரம் வந்து சில பேர் தலையை செஞ்சுட்டு, பாஸ்டர் வண்டியில கொஞ்சம் பிரச்சனைக்கிற மாதிரி தெரியுது பாஸ்டர், மேகமா இருக்குது பாஸ்டர், எங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் வரான்னு போன் பண்ணாங்க பாஸ்டர். சாக்கு போக்கு உள்ள கொண்டு வரக்கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யணும்? கூட வந்து உற்சாகப்படுத்தணும். ஐயோ பாஸ்டர் இந்த ஊருக்கு போறீங்க, இந்த ஊர்ல அடிப்பாங்களே. சோத்திரம் என்ன சொல்லணும்? பாஸ்டர் இந்த ஊர்ல நம்ம செய்யறோம் பாஸ்டர், ஆண்டவருக்காக அடி கூட வாங்குறோம் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். போறோம் இன்னைக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோத்திரம். இந்த உற்சாகம் பாருங்க, இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பரிசுத்தத்தை கொண்டு வரும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாருமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அந்த அளவுக்கு இந்த உலகத்துல உற்சாகமா வருகிற ஆட்கள் இல்லை.
ஆனா இவங்க பாருங்க தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு உற்சாகமாய் கடந்து வர்றாங்க. இது வந்து எசேக்கியா ராஜாவினுடைய நாட்கள்ல நடக்குது. ஒரு பெரிய சோத்திரம் ஆண்டவருக்கு பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறாங்க. நிறைய ஆடுகளை பலி செலுத்துறாங்க. பலி செலுத்துறதுக்கு ஆட்கள் குறைவு. நிறைய ஆடுகள் வந்துச்சு, லட்சக்கணக்கான ஆடுகள். அதெல்லாம் வெட்டி தோலை உரிச்சு அதெல்லாம் என்ன செய்யணும், சோத்திரம் அடுக்கி அதெல்லாம் தேவனுடைய சமூகத்துல பலி கொடுக்க, தகன பலியாக நெருப்புல போடணும். இப்படிப்பட்ட வேலைகளுக்கு அநேக காரியங்கள் இல்ல சோத்திரம். அப்போ அநேக பிள்ளைங்க தங்களை பரிசுத்தப்படுத்தி, சும்மா ஊழியத்துல வந்துட முடியாது, பரிசுத்தப்படுத்திட்டு அந்த ஊழியத்தை செஞ்சாங்க. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய ஆண்டவருடைய கிருபையினால் நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் விரிவாக்கி கொண்டிருக்கிறார். ஊழியத்தை செய்வதற்கு உண்மையான ஆட்கள் எழும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் மாறுங்கள். கர்த்தருக்கு இந்த தேசத்தை நம்ம ஆதாயப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு 4 கைகள் தான் உயர்கிறது, மிதி கையெல்லாம் என்ன ஆச்சு? அல்லேலூயா. சோத்திரம். உற்சாகம்னா இங்க சொல்லிட்டு அப்படி போயிட்டு அப்படி மறக்கிறது இல்ல. உற்சாகம் என்பது எப்பவுமே நினைவுல இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவருக்கான காரியத்தை செய்வதற்கான நினைப்பு எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். எதை நம்ம மறப்போம்? இன்ட்ரெஸ்ட் இல்லாததான் மறந்துடுவோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளதை என்னைக்கும் மறக்க மாட்டோம். சுட்டு போட்டாலும் மறக்காது. அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தில் உற்சாகமாய் வாஞ்சையாய் நாம் இருப்போம், செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த எசேக்கியாவினுடைய நாட்களிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அவன் செய்ததெல்லாம் வாய்க்க செய்தார். அவனுக்கு அனுகூலமான துணையாய் இருந்தார். அவனோடு கூட இருந்த ஊழியர்கள் எழும்பி செயல்பட்டார்கள். தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. கீழே இருக்கிற வசனத்துல போட்டிருக்குது, அவங்க ஊழியத்தை திட்டம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியத்துல என்ன இருக்குதுங்க? திட்டம் இருக்குது. சண்டே ஸ்கூல் ஊழியம் இருக்குது, கைப்பிரதி ஊழியங்கள் இருக்குது, வேதப்பாடம் ஊழியம் இருக்குது, அபிஷேக ஆராதனைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ். இன்னும் நிறைய ஊழியங்கள் நம்முடைய சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் நடக்க வேண்டும். இதற்கான ஆட்களை கர்த்தர் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அவரவர்களுடைய ஊழியத்தில் கண்ணும் கருத்துமாய் செயல்படும் பொழுது இந்த சபை தேவன் விரும்பின ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டு முன்னேறி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். நாம் தேவ திட்டத்துக்கு நேராக ஓட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியத்திலே உற்சாகமாயிருங்க, பணியிலே உற்சாகமாயிருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எந்த ஊழியத்தை உங்க கையில கொடுத்தாலும் அதுல உற்சாகமாயிருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். மந்தைய மேய்க்கிற ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை உற்சாகமாய் செய்யணுமா? அந்த ஊழியத்துல முன்மாதிரியா இருந்து செய்யணும். ஒரு ஊழியத்தை உற்சாகமாய் செய்யறதுக்கு அடையாளத்தை இங்க காண்பிக்கிறாரு. முன்மாதிரியாய் நம்ம செயல்படணும். அல்லேலூயா. எந்த ஊழியம் கொடுத்தாலும், ஒருவேளை ஊழியம் என்றால் ஆவிக்குரிய ரீதியிலும் இருக்கிறது, உடல் உழைப்பிலும் இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம சபையை பெருக்கிறோம், பாய்களை போடுகிறோம். ஸ்தோத்திரம். இங்க ட்ரம்ஸ் இருக்குது, கீபோர்டு இருக்குது. ஸ்தோத்திரம். இதை வாசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, இங்க பாட்டு பாடுறவங்க இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். நீங்க சபைக்கு எப்போ வரணும், ஆயத்த கூட்டத்துல என்ன செய்யணும், இதெல்லாம் உங்க இருதயத்துல வரணும். அல்லேலூயா. உற்சாகம் இருந்தால் தானாய் வரும். ஆமென். நீங்க மற்ற விசுவாசிகளை விட கர்த்தர் உங்களை ஒரு படி மேல வச்சிருக்கிறார். ஆமென். வேடிக்கையா சொல்லணும்னா இங்க பாருங்க, டைல்ஸ் விட ஒரு படி மேலதான் இருக்குது. ஆமென். கர்த்தர் மேல வச்சிருக்கிறாரு. அப்ப அவங்களுக்கெல்லாம் நீங்க முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டணும். வர்றதில்ல, ஜெபிக்கிறதில்ல, துதிக்கிறதில்ல, ஆராதிக்கிறதில்ல, ஊழியம் செய்வதில்ல, உங்க குணங்களில எல்லாவற்றிலும் நீங்க மற்ற விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும். நீ என்ன ஊழியம் செய்ய எனக்கு தெரியாது, அந்த ஊழியத்தை பார்க்கிற இன்னொரு ஆளுக்கு அந்த ஊழியத்தின் மேல் ஒரு வாஞ்சை வர வேண்டும். இந்த வாழை மரம் பார்த்துருக்கீங்களா? வாழை மரம் பெருசா வளரும், பலன் கொடுக்கும். பக்கத்திலேயே, ஏன்னா இதனுடைய நாள் முடிய போகுது, ஆயுசு என்ன பண்ணும்போது முடிய போகுது, இதனுடைய பணி என்ன செய்ய போகுது, முடிய போகுது. பக்கத்திலே ஒரு சின்ன கண்ணு என்ன செய்யும், வளரணும். அந்த மாதிரி நீ ஒரு ஊழியத்திலிருந்து இன்னொரு ஊழியத்தில் ஆண்டு உன்னை ப்ரொமோஷன் பண்ணி மேலே கூட்டு போறாரோ, அல்லது இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கே ஊழியத்துக்கு கூட்டு போனாலும் சரி, நீ செஞ்ச ஊழியத்தில் இன்னொரு ஆள் வந்து நிற்கணும். அப்படி இருக்கணும் நீ முன்மாதிரியா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உற்சாகம் என்பது நான் முன்மாதிரியாக வாழ்வதன் மூலமாக மற்றவர்களுக்கு சாட்சியாய் காண்பிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதுபடியே உற்சாகமாக, மாதிரியாக, அதாவது முன்மாதிரியாக, கவனமாக, கண்காணிப்பு உள்ளவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும். கவனம் என்ன இருக்கணுங்க? சில பேர் பாருங்க, உற்சாகத்தில் என்ன செய்வாங்க, உற்சாகத்தில் என்ன இருக்காது, அவங்களுக்கு கவனம் இருக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கிரிக்கெட்லாம் விளையாடும் போது பாருங்க,
சோத்திரம். ஒரு கேட்ச் பிடிச்சி அவுட் பண்ணிட்டா போதும், உற்சாகமா ஓடி வந்து கேட்ச் பிடிச்ச உடனே வாழ்த்தலாம்னு சொல்லிட்டு இப்படி அடிப்பான். பார்த்தா கண்ணில் குத்திடுவான். உற்சாகம் இருந்துச்சு, ஆனா அதே நேரத்துல என்ன இருந்துச்சுங்க? அதே தான் ஊழியத்துல சில பேர் உற்சாகத்துல சில பேரை டேமேஜ் பண்ணிடுறாங்க, சில விசுவாசியை டேமேஜ் பண்ணிடுறாங்க, சில புது ஆத்மாக்களை டேமேஜ் பண்ணிடுறாங்க. உற்சாகம் நல்லதுதான், அந்த உற்சாகத்துல கவனம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க, ஆர்வமா இருக்கலாம், கோளாறா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்குதுங்களா? ஆமா, அவரே சரி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீசஸ். சோ தொடர்ந்து பார்க்கிறோம். நான் வேகமா போக விரும்புறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது. 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்க. தன் கைகளினாலே உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அல்லேலூயா. ஒரு நல்ல தேவ பிள்ளை தன் வீட்டு வேலை எப்படி செய்யணுமா? சகோதரிகள் சொல்லுங்க, எப்படி செய்யணுமா? நல்ல உற்சாகமா தான் சொல்லுங்களேன். உற்சாகமா செய்யணும். சில அம்மா எல்லாம் சொல்லுது, எங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து கூட, ஒரு சுட தண்ணி கூட. அல்லேலூயா. ஆமென். என்ன செய்யணும்? பிள்ளைங்க கவனிங்க, பெரியவங்க கவனிங்க. உங்க வீட்டு வேலையை நீங்க கவனமா செய்யணும். உங்க வீட்டு வேலையை செய்யறதுக்கான பலனை கர்த்தரிடத்துல கேளுங்க. அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவா? ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். பலப்படுத்துகிற கிறிஸ்துன்னு அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பலன் இல்ல, அவங்களே பிக்ஸ் பண்ணிடுறாங்க, என்னால இது முடியாது, இத பண்ணா என் கையெல்லாம் அழுக்காயிடும், என் முகமெல்லாம் வெயில்ல போனா வேற மாதிரி ஆயிடும், ஏதோ ஒண்ணு. ஸ்தோத்திரம். என் தலைமுடி என்ன ஆகிறது? உன் வீட்டு வேலைய நீ செய்யறது நல்லது. ஆமென். உன் வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டாக்கா, ஆண்டு சொல்றாரு, குடும்பத்தை நல்லா நடத்துறவங்க கிட்ட தன் மந்தை என்ற சபையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அதாவது நான் இப்படி சொல்றேன், உனக்கு இருக்கிற வேலையை வீட்டுல ஒழுங்கா செஞ்சனா ஆண்டவருடைய வேலையில உனக்கு ஒரு முக்கியமான இடத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உன் வீட்டை சுத்தமா வச்சுக்குங்க. சில பேர்லாம் குடும்ப ஜபம் நடக்கிற அன்னைக்கு தான் வீடு சுத்தமாகலாம். அடிக்கடிக்கு எங்க வீட்டுக்கு வாங்க பாஸ்டர்னு ஒரு பிரதர் சொல்றாரு என்கிட்ட. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன செய்யணும்? பாஸ்டர் இல்ல, அடிக்கடிக்கு எப்பவுமே உன் வீட்டுல இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பரிசுத்தரு. அவர் உன் வீட்டுல இருக்கணும்னா உன் வீட்டை சுத்தமா வச்சுக்கோ. அல்லேலூயா. உன் உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கோ. அல்லேலூயா. வீடுகள் பரிசுத்தமானது. ஆண்டவர் பரிசுத்தமான ஸ்தலமா அதை மாற்ற விரும்புகிறார். ஒவ்வொரு வீட்டையும் ஜெப வீடாக தேவன் பார்க்க விரும்புகிறார். உங்கள் வீடு சுத்தமா இருக்கணும், அப்புறமா பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, கந்தையானாலும் கூழானாலும் சோத்திரம். எதுக்கு சொல்லியிருக்காங்க? ஆமென். சுத்தம் அவசியம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தர் அதை விரும்புறாரு. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் குடும்பத்தில் வேலை செய்வதற்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். அவளை குறிச்சு போட்டுக்குது, அவன் என்ன செய்யறானா, அறுவடை செய்யறானா. வயல்வெளிக்கு போயிட்டு அறுவடை செய்யறாளாம். அப்புறம் ராட்னத்துல கயிறை மாட்டி கிணத்துல இருந்து தண்ணிய எடுக்கிறாளாம். அப்புறம் ஒரு நிலத்தை விசாரிச்சு அதை வாங்குறாளாம். ஸ்தோத்திரம். அவன் இருட்டோட எழுந்துக்கிறாளாம், லேட்டா தூங்குறாளாம் வேலை செஞ்சுட்டு. ஆமே. ஏன்னா அதை பதிவு பண்ணோம்ல, சில பேர் லேட்டா தான் தூங்குவீங்க, ஆனா என்ன செஞ்சுட்டு தூங்குறா? வேலை செஞ்சுட்டு தூங்குறா. வியாபாரம் வேற பண்றாங்கல்ல, சைட் பிசினஸ் வேற ஒண்ணு இருக்குது. அல்லேலூயா. தன் வீட்டுக்காரனுக்கு எந்த இடத்துல அவமானத்தை கொண்டு வரல, தன் வீட்டுக்காரனுடைய சம்பத்து சொத்து குறையறபடி அவன் எதையும் செய்யல. ஒரு நிலத்தை விசாரித்து வாங்கி திராட்சை தோட்டத்தை நாட்டுறா, ஏழைகளுக்கு படி அளக்கிறா, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுகிறது. தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆயத்தத்தை, ஆடைகளை சோத்திரம் உருவாக்கி கொடுக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகளை சொல்லி கொடுக்கிறார். இப்படி எல்லாம் தன்னை பலத்தினால் இடைக்கட்டி கொண்டு ஒரு குணசாலியான ஸ்திரீ இங்கே காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்றேன். அப்படிப்பட்ட குணசாலியான மனைவியை பெற்றவர்கள் பாக்கியவான்கள்.
நான் ஆமென் சொல்றேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சில மனைவி எலும்பு உருக்கியா இருக்குதான். என்னவா இருக்குதான்? எலும்ப உருக்கிடும். அல்லேலூயா. ஆமா, பெரிய வீட்டிலே ஸ்தோத்திரம் சண்டைக்காரியோடு இருப்பதை விட ஒரு மூலையில, வீட்டுக்கு மேல ஒரு மூலையில இருப்பது நலம், வனாந்தரத்துல இருப்பது நலம் பைபிள் சொல்லுது. ஆமென். அதனால எங்கள் அன்பு சகோதரிகளே, வேதம் சொன்ன குணசாலியான ஸ்திரீகளாய் நீங்கள் இருங்கள். கர்த்தர் உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, உற்சாகமாய் கர்த்தருடைய வேலையை செய்யணும். அடுத்தது உற்சாகமாய் உங்க வீட்டு வேலையை, உங்க வேலையை என்ன பண்ணணும்? செய்யணும். வெளிநாடுகளில் நீங்க பாருங்களேன், அவங்களுடைய வேலையை கரெக்டா செய்வாங்க. ஆமென். சோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேல பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா பிள்ளைங்களும் அவங்க வேலையை செஞ்சுக்கிடணும். சாப்பிட்டியா? தட்டை நீ தான் என்ன செய்யணும்? கழுவணும். குப்பை போடுறியா? நீ தான் கொண்டு போய். ஆமா, இங்க அப்படியே டோட்டலா வேற மாதிரி மாறி இருக்குது. ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி. அல்லேலூயா. சில வீட்டுல ரெண்டும் செய்யறதுல அப்பா அம்மா தான் செய்யுது. ஆமென். யாரெல்லாம் திருமணத்துக்கு ஆயத்தமான பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்களோ, உங்க பிள்ளைகளுக்கு சரியான வேலைகளை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் அங்க போயிட்டு அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும். ஆமென். நீ படி, வேலை செய், எல்லாத்தையும் பண்ணு, அதெல்லாம் ஒரு பக்கம். உன் குடும்பத்தை நடத்துற அளவுக்கு நீ கற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? ஆமா, கடைசி வரைக்கும் வெறும் சுட தண்ணி, தக்காளி சட்னி, என்னது தயிர் சாதம், இதுலயே நிக்க கூடாது. ஆமென். மாறணும். ஆமென். உன் பிள்ளைகளை ஞானமாய் வளர்க்கணும். உன் குடும்பத்தை ஞானமா கட்டணும். உன் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி உன் புருஷனுடைய தலையை நிமிர பண்ணணும். அல்லேலூயா. உன் ஜபம் தான், உன் வேலை தான், உன்னுடைய காரியத்தை தான். ஆண்டு புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். கடைசியை நான் சுருக்கமாய் முடிக்க விரும்புறேன், நிறைய நேரம் இல்லை. சோ உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுங்கள். என்ன செய்யணும்? உற்சாகமா எப்படி கொடுக்கணும் கர்த்தருக்கு? ஆண்டவர் யாத்ராகமத்துல சொல்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு, என்னுடைய ஆலயத்திற்கான காரியத்தை, ஆசரிப்பு கூடாரத்துக்கான காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள. யார்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்? மனப்பூர்வமாய், உற்சாகமாய். யார் கொடுக்கிறானோ அவங்கிட்ட மட்டும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரெஃபரன்ஸ் எழுதிக்கங்க. 35:29 யாத்திராகமம் 35:29. ஆண்களும் பெண்களும் உற்சாக மனதோடு வந்து கர்த்தருக்கு என்று கொடுத்தார்கள். சோ இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, உற்சாகமா இருக்கிறவங்க மட்டும் வாங்க, வேற யார்கிட்டயும் வாங்காத அப்படிங்கிறாரு. ஸ்தோத்திரம். 1 சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 29:9 சொல்லுகிறது. 1 நாளாகமம் 29:9 சொல்லுகிறது. வாசிங்க. எப்படிப்பட்ட இருதயத்தோடு? உத்தம இருதயம். நீ அடிச்சு கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு வந்து கொடுக்கறத ஏசப்பா விரும்ப மாட்டார். அல்லேலூயா. ஒரு சிலவங்க எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. சோ ஏமாற்றி கொண்டு வராங்க. பொய் நாவினால் சம்பாதிக்கப்பட்ட அந்த காரியங்கள் செத்தவன் விடுகிற மூச்சுக்கு சமமா இருக்குதாம். ஆமென். ஸ்தோத்திரம். பொய்யினாலே பொருளை சம்பாதிக்காத. ஆமென். இன்னைக்கு நிறைய வியாபாரங்கள், நம்ம சபையில வியாபாரம் செய்கிறவர்கள் இருக்கிறீங்க, நம்ம சபையில பிசினஸ் பண்றவங்க இருக்கிறீங்க, நம்ம சபையில ஓனரா இருந்து வேலைக்காரங்களுக்கு கூலி கொடுக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாங்க. கேட்டுக்கிடுங்க. ஒருத்தனை அபகரிச்சு ஏமாத்தி வாங்கி கொண்டு வந்து போடுற காணிக்கைய கர்த்தர் அருவருக்கிறார். ஆமென். அந்த காணிக்கையை தேவன் விரும்பல, நானும் விரும்பவில்லை. அல்லேலூயா. ஒரு சகோதரன் சமீபத்தில் என்னை பார்த்தார், வெளியூர்ல, நம்ம ஊருக்காரரு. என்னை பார்த்து சொன்னாரு, கிறிஸ்துமஸ் எல்லாம் போச்சு, நீங்க என்னை கேட்கவில்லை, என்னை கேட்டிருந்தா நான் எவ்வளவு கொடுத்துருப்பேன். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எனக்கு அவ்வளோ வேணாம் இவ்வளோ வேணாம், நீங்க சர்ச்சுக்கு வாங்க, அது போடுவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், சிரிச்சுக்கினேன், பிரைஸ்ல வேற எதனா இருந்தா கேளுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும் யாரு எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு வருமானம் வருது. ஒருவேளை இங்க சபைக்குள்ள இருக்கிறவங்க நீங்க எப்படி வருமானத்தை வர வைக்கிறீங்கன்னு ஒரு சிலது எனக்கு தெரியலாம், ஆனா அநேகம் காரியங்கள் தெரியாது. அநியாயமாய் கொடுத்ததை ஒருவேளை போதகன் கூட ஏற்றுக்கொள்ளலாம், கர்த்தர் பரலோகம் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநியாயமாய் சம்பாதித்து ஸ்தோத்திரம் பிரைஸ்ல நம்ம ஒன்றும் செய்ய போறதில்ல. அல்லேலூயா. அநியாயமா வருகிற அதிக வருமானத்தை காட்டிலும் நியாயமா வர்ற கொஞ்சம் நல்லது, உத்தமம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்திக்காரனுக்கு ஒரு ரேட்டு, நம்ம கடையில எல்லாம் என்ன பண்றாங்க, பொட்டி கடை மளிகை கடை வச்சிருக்கோம்னா கவனிங்க, இந்திக்காரனுக்கு ஒரு ரேட்டு, தமிழ் ஆளுக்கு ஒரு ரேட்டு.
என்னையா ரேட்டு? நீ கடையில எவ்வளவு வாங்கினே உனக்கு லாபம் எவ்வளவோ அதை மட்டும் வை, மீதியை வச்சுன்னா கர்த்தர் உன் மேல கையை வைப்பார். ஆமென். சோத்திரம். எத்தனை பேர் கான்ட்ராக்ட் வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் பிளாட் பிசினஸ் பண்றீங்க? அநியாயமான வருமானத்தை தேவன் விரும்பல. ஆமென். என் தேவ சபை, என் ஜனம் சோத்திரம் எப்படினா சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும்னு நான் நினைக்கல, ஆண்டவர் நினைக்கல. நீ நியாயமாய் உண்மையாயிரு. கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி உன்னை ஐஸ்வர்யவானாக, கூடவே உன்னை மரியாதை உள்ளவனா நடத்துவார். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தோடு கூட அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. சோத்திரம். உங்கள் காரியங்களில் கவனமா இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று என்று நினைக்காதீங்க. நான் ஒரு நாள் என்னுடைய கடையில இருந்தேன். எங்க அப்பா கடை வச்சிருக்கிற நான் இருந்தேன். இந்திக்காரன்லாம் காலையில வர்றான், அவனுக்கு பசி, ஒண்ணு வாழைப்பழம் இல்லைன்னா பிரெட்டு இதைதான் சாப்பிடுறான். சோத்திரம். இன்னொருத்தனுடைய பசிய நம்முடைய வியாபாரத்துல நம்முடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க கூடாது. யார் எந்த நிலையில வந்தாலும் நியாயமான வியாபாரத்தை பண்ணு. கர்த்தர் எல்லாரையும் காட்டிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், சோத்திரம், உங்களுடைய காரியத்துல வஞ்சிக்காதீங்க. மற்றவங்களுடைய ஏமாத்தி நீ கர்த்தருக்கு கோடி கோடியா செஞ்சாலும் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. நானும் அந்த தீர்மானத்துக்கு வர்றேன், நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க அப்படி செலுத்துகிற காணிக்கை ஏசாயா 61 சொல்றாரு, அப்படி செலுத்துற காணிக்கை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவங்கள நீதியா மாத்தி, அவங்கள நல்ல முறையில வேலை செய்ய வச்சு, அவங்கள சம்பாதிக்க வச்சு அதுல வர்ற பலியை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆமென் என்று சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல தராசு, எனக்கு இடம் மிஷன் இருக்குது, அந்த இடம் மிஷன்ல தில்லாலங்கடி வேலை எல்லாம் பண்றாங்களா சில பேரு. ஸ்தோத்திரம். சுத்த இருதயத்தோடு நீ கொடுக்கிறது தான் ஆண்டவர் உற்சாகமான காணிக்கைன்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 9:7 சொல்லுது, கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, ஸ்தோத்திரம், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி கொடுக்கணும் ஆண்டவருக்கு? கட்டாயமாய் அல்ல, விசனமா இல்ல. நீ அழு மூஞ்சியோட கொடுக்கறத கர்த்தர் விரும்ப மாட்டார். ஆமென். நான் ஒரு காரியத்தை பதிவு செய்யறேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்புறேன். ஸ்தோத்திரம். சொல்றேன், நீங்க கொடுக்கிற மனிதனுக்கு, தேவ மனிதனாகிய சாலமோனுக்கு அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற காணிக்கைய நீ எவ்வளவு வேணாலும் குறைச்சுக்க, கொடுக்காம கூட போயிடு. ஆனா கர்த்தர் நியமித்த தசம பாகத்துல கையை வைக்காது. அவர் நியமிச்சுட்டார். அதை நீ அதை கொடுக்காம நீ ஒரு தனி மனிதன் உன்னுடைய காணிக்கையை பார்த்து பெருமைப்படணும், உன் காணிக்கையை பார்த்து சாட்சி சொல்லணும்னு கொடுத்தனா கர்த்தர் அதை ஈடுக்க மாட்டார். ஆமென். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க கொடுக்காம போனாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தருக்கு கொடுக்கறத உற்சாகமா கொடுங்க. அதே போல அந்த அழுகுஞ்சியோடு கொடுக்கிற காணிக்கை தசம பாகங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது. அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் நீ கொடுத்ததை திரும்ப கொடுப்பார்னு நீ விசுவாசிச்சா, அவர் 2 மடங்கு 4 மடங்கு 100 மடங்கு ஆசீர்வதிப்பார்னு நம்பனா உற்சாக மனதோடு வந்து கொடு, இல்லைன்னா கொடுக்காத. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போமா? ரோமர் 12:8 சொல்லுது, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு இரக்கம் செய்ய வேண்டும். சில நேரத்துல இரக்கம் செய்யற, உதவி செய்யறேன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட எல்லை போகும்போது நாம் கோபக்காரர்களாய் மாறுகிறோம். இல்ல, உற்சாக மனதோடு கூட செய்வோம். நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல எழுந்து நின்று, ஆண்டவரே, உங்களுடைய காரியத்துல நான் உற்சாகமாயிருந்து ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். நான் உற்சாகமாயிருந்து உமக்கு சேவை செய்ய வேண்டும். உற்சாகமாயிருந்து என்னுடைய கடமைகளை, என் வீட்டின் வேலைகளை, என்னுடைய குடும்பத்தின் வேலைகளை, என் வெளிப்புறமான வேலைகளை, என்னை நம்பி என் கையிலே கொடுத்த பொறுப்புகளை நான் சரியாய் செய்து முடிக்க வேண்டும். கடைசியாய் கேட்டது போல நான் உற்சாகமாய் அன்று தூய்மையான மனதோடு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். தாவீது ஜெபித்தது போல உற்சாகமான ஆவியினாலே என்னை நிரப்புங்கன்னு கேட்டது போல நாங்கள் கேட்கிறோம் ஐயா. உம்மை ஆராதிப்பதிலே நாங்கள் உற்சாகமாக, உம்மை சேவிப்பதிலே உற்சாகமாய் நாங்கள் இருக்கட்டும். அன்று உமக்கு ஊழியம் செய்வதிலே நாங்கள் உற்சாகமாய் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை, ஆண்டவரே, எங்களுக்கு வைத்திருக்கிற கடமைகள்
காரியங்கள், எங்களுக்கு வைத்திருக்கிறதான வேலைகளை நாங்கள் உற்சாக மனதோடு கூட செயல்படுத்துகிறவர்களாய் எங்களை நடத்துவீராக. முழு மனதோடு ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே தூய்மையான வழியிலே சம்பாதித்து ஆண்டவரே சந்தோஷமாய் உமது ஆலயத்தில் கொண்டு வந்து செலுத்துகிற ஆண்டவரே சிந்தையினால் எங்களை நிரப்புவீராக. எல்லா துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். அத்தனை மக்களுக்கும் கிருபை செய்யும். பரீட்சைக்கு ஆயத்தமாயிருக்கிற பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பி, ஞாபக சக்தியினால் நிரப்பி, அன்று சரீர சுகங்களை கொடுத்து நல்லா எழுதி பாஸ் பண்ணி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவுங்க. தொடர்ந்து நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட வருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அநேகமும் ஆறுதலும் சமாதானமும் நம்மிடம் சபையார் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்னென்றும் சதா காலங்களிலும் அவர் வரையே மட்டும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கடலிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்து செல்லுங்கள். இந்த உதவித்தொகை பெறுகிற தாய்மார்கள் அதை வாங்கி கொண்டு செல்லுங்கள். சந்தா பணம் கட்டுகிற விவரத்தை அறிகிறவர்கள் அதை கண்டு பார்த்துவிட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த முடிச்சுள்ள அந்த தாயாரை இழந்த அந்த குடும்பத்துக்காக தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.